நண்பர்களே வணக்கம். எங்கள் ரூமில் உள்ள 4 பசங்க இவங்க தான். இவங்களா 4 பசங்க பாருங்கள். 4 பசங்களுக்கு பால் வாங்கிட்டு வந்தேன். பால் ஊற்றுமே பசிக்குது. இவன் கடைக்குட்டி பையன். இவன் பார்த்திங்கன்னா கடைக்குட்டி. ஆள் ரொம்ப டேமேஜாக இருக்கான். ஆள் சத்து இல்லாமல் இருக்கிறான். அந்த இருக்கான் பாருங்க. மற்ற எல்லாம் செவலை தான். மற்ற பூனை எல்லாம் பாருங்கள் செவலை குட்டியாக தான் இருக்குது. இவன் ஒரு ஆள் தான் பிளாக் மேன். கடைக்குட்டி பார்க்குறான் பாருங்கள். கடைக்குட்டி வரான் பார்த்தீங்களா? கடைக்குட்டி கடைக்குட்டி இங்கே பாடுறா. கடைக்குட்டி பையன். இவங்களோட தாய் எங்கே இருக்கும் பார்த்துருவோமா? வாங்க. பூனை மயக்கத்தினோம்னா வந்துடும். ओपन करवा वो भी पहली बार ऐसे पिएंगे नहीं. थोड़ा थोड़ा डालो, बाद में रख देना. அங்கே 4 பசங்க இருக்காங்க. 4 பசங்களுக்கு பால் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். அது கல்லி, அது புக்குரா. டெய்லி தாரும் டெய்லி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? 4 கடைக்குட்டி. 3மே செவலை தான். 3மே செவலை. ஒரு ஆள் தான் பிளாக் மேன். தாயை காணோம். தாய் எங்கே போயிடுச்சுன்னு தெரியல. ஏதோ நம்மளால முடிஞ்சது. நம்ம ரூம் பக்கத்தில் இருக்கனால வாங்கி இன்னைக்கு ஊற்றணுன்ட்டு தோணுச்சு. அதனால் வாங்கி ஊற்றுனேன். 6 ரியால் பால், 5 ரியாலும் பிஸ்கட்டு 1 ரியால் 50 பைசா இருந்துச்சு. அதை வாங்கி இன்னைக்கு பால் ஊற்றியாச்சு. குடிக்கணும்ட்டு பசியாக இருக்குது. குடிடா பட்டு குடிங்க. அரபு நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பூனை தான் இருக்கும். அரபு நாட்டில் நமக்கு ஓட்டக்கூடிய கார் மேலே வந்து படுத்து கிடக்கும். இந்த மாதிரி ரூமுக்கு பக்கத்தில் வெளியில் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஏதோ நீங்கள் இங்கே லோக்கலில் இருக்கீங்க, நம்ம டிரைவர் நண்பர்கள் யாரும் இருந்தீங்கன்னா சும்மா 1 ரியாலுக்கு இல்லை 2 ரியாலுக்கு இந்த மாதிரி ஏதாவது பால் வாங்கி இந்த மாதிரி குட்டிகள் கொஞ்சம் ஊற்றுங்க. இந்த வெயில் நேரத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பசியாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து இது மாதிரி வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு டைமாவது பால் ஊற்றி இல்லை ஒரு சாப்பாடு வச்சு பண்ணிங்கன்னா போதும். ஓகே, பாய் சொல்லு பட்டு. பாய் சொல்லு பாய். வரான். பாய் சொல்லு பட்டு. என் பேர் பட்டு. இவன் பேர், இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்கள்? என்ன பேர் வைக்கலாம் பாரு சொல்லுங்கள். இந்த 3 செவலைக்கும் என்னென்ன பேர் வைக்கலாம்னு பாரு சொல்லுங்கள். இவனுக்கு பட்டுன்னு பேர் வச்சுருக்கேன். இந்த 3 செவலைக்கும் என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் சொன்னீங்கன்னா பேர் வச்சு விட்ருவோம். எல்லாமே பசியில் தான் இருக்குது.